வணக்கம். என் பெயர் சா சபரிஸ், 8ஆம் வகுப்பு. அம்மா கவிதை. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம். அம்மா அம்மா, நான் உன்னை கடவுள் என்று ஒருபோதும் கூற மாட்டேன். ஏனென்றால் கடவுள்களும் சில நேரங்களில் கைவிட்டு விடும். ஆனால் நீயோ என் ஆயுள் வரை கைவிடாத என் கை நீ அம்மா. ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் அம்மா. அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே இதயம் என் அம்மா மட்டும்தான். மலையில் நடைந்த என்னை சரிப்பா என்னை கட்டி அணைத்து முத்தமிட்ட முதல் பெண், என்னை புவி ஈர்ப்பு விசை கீழ்த்தாங்கி பிடித்த கரம், அதுதான் என் அம்மா. மலையில் நடந்த என்னை எல்லாரும் திட்டிய போதும் தலையை துவட்டி விட்டு மலையை திட்டுவாள் என் அம்மா. நாம் இந்த உலகிற்கு வரும் முன்னரே கேட்டு ரசித்திட்ட அழகான இசை அம்மாவின் இதய துடிப்பு மட்டுமே. புரண்டு படுத்தால் நாம் இறந்து விடுவோமா என்று கருவில் இருந்த நமக்காக தூக்கத்தை தொலைத்து விட்டு இரவில் விழித்திருந்த சூரியன் அம்மா. உனக்கு கொடுக்காமல் நான் எவ்வளவோ சாப்பிட்டிருந்தாலும் எனக்கு எடுத்து வைக்காமல் எதுவும் சாப்பிடாதவள் நீதானே அம்மா. இறந்தாலும் தன் பிள்ளைகளை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் இதயம் அம்மாவின் இதயம் மட்டுமே. நன்றி.